நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அமிலி துமளி அப்படின்ற ஒரு தலைப்பு செய்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே பரவலா பண்றதுக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சு இப்பதான் முதல் முறையா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, தனது வீட்டுல கறி சாப்பாடு போட்டுக்கிறாரு, விருந்து வச்சுக்கிறாரு. என்ன உங்க வீட்டு விருந்தா எங்க வீட்டு விருந்தா அந்த மாதிரி ஒரு விருந்து அப்படியே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே போயிட்டு கை கலப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் மட்டும் ஆப்சென்ட். ஏற்கனவே எடப்பாடிக்கும் செங்கோட்டையனும் ஏகப்பட்ட பொருத்தம், அந்த மாதிரி ஒரு பொருத்தம் இருக்குது. பனிப்போரு கருத்து வேறுபாடு எக்கச்சக்கமா இருக்குது. சரி இவர் வந்துருவாருப்பா அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா வழி மேல விழி வைத்து காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இவர் வரவே இல்லை. அவ்வளவுதான், செங்கோட்டையன் ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்களாம் இருந்தாங்களாம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல முதல் வரிசையில அமர்ந்திருக்காரு. அது எடப்பாடிக்கு ஸ்ட்ரைட்டாவே என்ன பண்ணிருக்காரு, உக்காஞ்சிருக்காரு. ஓ பனிப்போர் முடிவுக்கு வந்துருச்சு, கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஏன் செங்கோட்டையன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரல. இதுக்கு முன்னாடி இபிஎஸ் அப்படி வந்தாருன்னா நான் இப்படி போறேன் அப்படின்ற முகத்தை திருப்பின்னு போனாரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா முதல் வரிசையில் உக்காந்துருக்காரு. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்கும்போது பாஜக என்ன காய் நகர்த்தினாங்கன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வரும்பொழுது இங்க எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியே விசிறி வச்சுட்டு செங்கோட்டையன் எடுத்துன்னு உள்ள உட்கார வச்சுட்டு அதிமுகவை இணைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் செங்கோட்டையனை வைத்து என்ன பண்ணாங்கன்னா காய்கள் நகர்த்தினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சுட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா பல்லே கில்லாடி சசிகலாவையே தூக்கி வெளியடிச்சவரு, தினகரனையே தூக்கி வெளியடிச்சவரு, ஓபிஎஸ்ஏ தூக்கி வெளியடிச்சிரு, செங்கோட்டையன்லாம் எந்த மூலிக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சுட்டு ஆஹா இது செட் ஆகாது, நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த ஒரு படத்துல வரல வடிவேல் படத்துல சோரா சொரணையா அப்படின்னு நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இவருக்கு கட்சி முக்கியமா இல்ல நம்மளுடைய சுயநலம் முக்கியமா அப்படின்னும் போது எனக்கு சுயநலமையா முக்கியம், கட்சி முக்கியம் இல்லையா அப்படின்றது என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு கூட்டணி வச்சுட்டாரு. கூட்டணி வச்சோடனே இங்க செங்கோட்டையன் போட்ட கணக்கு மனக்கணக்கு எல்லாமே வேஸ்டா போயிருச்சு. இப்ப இவருக்கு வேற வழியே இல்லை. அதிமுகல எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட்டா தான் இருந்து ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால தான் மொத வரிசையில உக்காந்துட்டாரு. எல்லா கருத்து வேறுபாடையும் தூக்கி போட்டுட்டாரு. எல்லா சண்டைகள் கிண்டைகள் எல்லாம் தூக்கி போட்டு நம்மளுக்கு கட்சி பணி தான் முக்கியம், நமக்கு சுயநலம் தான் முக்கியம், நமக்கு பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, உள்ள உக்காந்துட்டாரு. சோ இது ஒரு பக்கம் இருந்துச்சு. அடுத்த கட்டமா இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல நிறைய அரசல் புரசல்கள் வந்திருக்கு, சண்டைகள் வந்திருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரல்கள் வந்திருக்கு, அமிலி துமிலியா இருக்கு மாவட்ட செயலாளர் கூட்டமே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏங்க யாரங்க கேட்டு நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்க? ஏன்னா 2024 நீங்க பாஜக கூட்டணில இருந்து வெளியே வந்தீங்க. அப்ப என்ன பண்ணீங்க, ஆலோசனை கூட்டம் வச்சீங்க, மாவட்ட செயலாளர் கூட்டம் வச்சீங்க, செயற்குழு பொதுக்குழு எல்லா மீட்டிங்கும் வச்சு அதிகாரப்பூர்வமா என்ன பண்ணீங்க, வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கூட்டணி வைக்கும் பொழுது மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா போயிட்டு என்ன பண்ணீங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு கப்பு சிப்புன்னு அவனீங்க எதுவுமே கூட சொல்லல. அமித்ஷா அவர்கள் சொல்றாரு கூட்டணியில தான் இருக்கிறாங்கன்னு, ஆனா நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுவுமே சொல்லல. எல்லாத்தையும் அமித்ஷா அவர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. எதுக்குங்க இந்த திருட்டுத்தனம்? தொண்டர்கள் எல்லாம் எங்களை தான் கேள்வி கேட்கறான், உங்களையா கேள்வி கேட்கறான். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு பெரிய தூணா இருக்கிறது தொண்டர்கள் தான். அவங்க தான் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்வாங்களே. மாவட்ட செயலாளர்களுக்கு இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, தொண்டர்கள் தான் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. அந்த தொண்டர்கள் பார்த்து எங்களை கேள்வி கேட்கறாங்க, எதுக்குங்க இது மாதிரி பொதுச் செயலாளர் இப்படி பண்ணிட்டாரு, பாஜக கூட கூட்டணி வச்சாரு, 2021 கூட்டணி வச்சுதான் தோத்தோம் அப்படின்றத ஜெயக்குமார் முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ எதுக்கு இந்த கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள். ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்னங்க பாவம் பண்ணுவாரு, அவரும் மனுஷன் தானங்க. ஏகப்பட்ட பிரஷரு நிர்பந்தம், நீ கூட்டணி வைக்கலன்னா உன் பையனை பிடிச்சி ஜெயில போட்டுருவோம், சம்மந்தி பிடிச்சி ஜெயில போட்டுருவோம், உங்க கேஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபைலு பாஜக மேலிடத்துல இருந்தது. இதெல்லாம் கணக்கு வச்சுதான் நமக்கு கட்சி பணி முக்கியமா நம்ம சுயநலம் முக்கியமானு வரும்போது எனக்கு சுயநலம் தாங்க தெரிஞ்சது, அதனாலதான் போய் சேர்ந்தேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் இருக்கிறாரு. ஏன்னா எம்ஜிஆர்ல துவங்கப்பட்ட இந்த அதிமுக கட்சி, அதே போல ஜெயலலிதாவால வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த அதிமுக கட்சி இப்ப எடப்பாடி பழனிசாமியால போய் அடிமையான கட்சியா மாறிடுச்சு
அப்படின்னு தான் எல்லா தொண்டர்களும் கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மட்டும் அந்த நிர்பந்தத்துக்கு ஒத்துக்காம சட்ட போராட்டம் பண்ணி எதிர்த்து நின்று, பாஜகவே இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, எதிர்த்து நின்று சட்ட போராட்டம் பண்ணியிருந்தாருன்னா அம்மாவுக்கு அடுத்தது அவரை தாங்க பொதுச் செயலாளர்ல வச்சிருப்போம். அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருந்தாருன்னா அந்த அளவுக்கு அவர் மேல மரியாதை வந்திருக்கும், அந்த அளவுக்கு அவர் மேல எங்களுக்கு அன்பு வந்திருக்கும். ஆனா இவர் இது மாதிரி சுயநலமா இருந்து போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கண்ணீர் வடிக்கிறாங்க. தொண்டர்கள்லாம் அப்படியே கொதித்து எழுந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பண்ணது பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல எல்லா மாவட்ட செயலாளர்களும் குமிறி இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, பூத் கமிட்டி நீங்க பலப்படுத்துங்க. கோபமா பேசியிருக்காரு. யார நீ ஏமாத்த பாக்குற? உன்னை நீ தான் ஏமாத்திக்கிற. நீ எல்லாம் ஏமாறவே கூடாது. இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும். பூத் கமிட்டியை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. 9 பேரை நியமிங்க, அதுல 3 பேர் மகளிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கோபத்துல ஆபத்துல அப்படியே கண்ணெல்லாம் சவந்து இருக்குது. அந்த மாதிரி பேசியிருக்காரு. எல்லாருமே இந்த பேச்சை கேட்டு கப்பு சுப்புன்னு ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதிர்ப்பு குரலே வரலையா. ஆனா இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மாவட்ட செயலாளர்கள் நிறைய நிர்வாகிகள் திமுக பக்கம் சாய வேண்டியதா இருந்தது. பாஜக அதிமுக கூட்டணி வச்சு நிறைய பேர் அதிருப்தியில இருந்தாங்க. அதனால நிறைய பேர் திமுக பக்கம் போக வேண்டியது இருந்தது. இதை சுதாரித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்து ஒரு பூஸ் பம் மாதிரி கொடுத்து அவங்களை என்ன பண்ணுங்க ரீஃப்ரெஷ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் இதுக்கு தான். இது இவர் இந்த நடத்தி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, திமுக பக்கம் போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவருக்கு போனதுனால தான் இந்த ஆலோசனை மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நிறைய பேருடைய தொண்டர்கள் வழி எல்லாமே, ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டர்கள் தான் தூண் அப்படின்றது எல்லாமே தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் அறிஞ்சுதான் பொதுச் செயலாளர் தொண்டர்களால் நியமிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவர் பயிலால் வச்சார். ஆனா அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி நானே மன்னர், நானே முடிசூட்டுகிறேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்தார். அது வேற கதை. ஆனா இப்பவும் தொண்டர்களை மதிக்காம தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி கட்சியை அடிமையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேதனை தெரிவிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல மாவட்ட செயலாளர்கள் பேச வந்ததே காது கொடுத்து கேட்காம நான் சொல்றதா, நான் வலுவான கூட்டணி அமைக்கிறேன், இந்த பாஜக அதிமுக கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நம்ம அதிமுகவை வலுப்படுத்தி கட்டமைத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், நம்ம தான் அடுத்து ஆட்சி அமைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஆனா நிறைய பேருக்கு அங்க இருக்கிறவங்களே தெரியும், நம்ம எப்படியோ வரமாட்டாயா, யா இது மாரி கத்தி நிக்கிற கூவி நிக்கிற, நம்ம வரமாட்டோயா, நீ என்னதான் கூவுனாலும் நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம், எதிர்கட்சி தலைவராகவே வரமாட்டோம், நீ எதுக்கியா கூவி நிக்கிற அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நிறைய மாவட்ட செயலாளர்கள் உட்காந்துருக்காங்களாம். ஸோ அந்த அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் திமுக பக்கம் போறதா நியூஸ் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இப்படி ஒரு அமுலி திமிலி நடக்கும்போது, நிர்வாகிகளை கொந்தளிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிட்டு கோவப்பட்டிருக்காரு, கோவமா பேசியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.